அமேசான் எப்பயே வந்து ஒரு நல்ல பிசினஸ்ன்றதுக்கான பாயிண்ட்ஸ்கள் இருக்கு. அந்த வீடியோல வந்து ஏஐ வந்து ஒரு கொஞ்சம் விஷயத்த தான் மென்ஷன் பண்ணினது. நான் இன்னும் கேட்டிருந்தேன்னா, இன்னும் பாயிண்ட்ஸ்கள் குடுத்திருக்கும். ஸோ, அதில வச்சு தான் நான் கிரியேட் பண்ணினேன் அந்த வீடியோ. அமேசான்ல இருக்கிற வந்து பெஸ்ட் சர்வீஸ் வந்து ஆட்டோமேட் பண்றது சேல்ஸ. அந்த ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணி நான் கடை வச்சிருக்கிறேன் அண்ணன். ஸோ, இது வந்து அவர்ட்ட இந்த மாசம் அவர் பார்த்த சேல்ஸ். இப்ப அவர் எங்க இருக்காருன்னா ஸ்ரீலங்காவுல. ஸோ, ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்கு முதல் அவர் அமேசானுக்கு தேவையான ஸ்டாக்ஸ அனுப்பி போட்டு தான் அவர் ஸ்ரீலங்கா போனவர். ஸோ, இப்போ லாஸ்ட் 2, 3 வீக்ஸா அவர் இங்க இல்ல. ஆனா, அந்த சேல்ஸ் நடக்குது அவருக்கு அமேசான்ல. ஸோ, இதான் அமேசான்ல ஆட்டோமேட் பண்ற அந்த சேல்ஸ. நாங்க ஒரு 2, 3 மாசம் ஒரு ப்ராடக்ட்ல வொர்க் பண்ணோம்னா, அமேசான் வந்து அல்காரிதம் வந்து எங்களுக்கு சொல்லும். இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு ஸ்டாக் அனுப்பு இந்த மாசம். இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு ஸ்டாக் அனுப்பு இந்த மாசம்னு சொல்லி அது ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒண்ணு குடுக்கும். அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏத்த மாரி நாங்க கூடவும் அனுப்பலாம், குறைவாவும் அனுப்பலாம். ஆனா, அது ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒண்ணு குடுக்கும். அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏத்த மாரி நாங்க டாப் அப் பண்ணி கொண்டு இருந்தோம்னா, சேல்ஸ் அந்த பாட்டுல நடந்துட்டு இருக்கும். ஸோ, இவர் ஸ்ரீலங்கா போறதுக்கு முதல் அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்குகள் அனுப்பி போட்டு அவர் ஸ்ரீலங்கா போயிட்டார். ஸோ இந்த லாஸ்ட் 2, 3 வீக்ஸ் வந்து அவர் இங்கே இல்ல. அவர் எந்த ஒர்க்கும் போடல. அந்த ஸ்டாக்கை அமேசானுக்கு அனுப்பி போட்டு அவர் ஸ்ரீலங்கா போயிட்டார் ஹாலிடேக்கு. இங்கே சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம. ஸோ இது வந்து அமேசான்ல இருக்கிற ஒரு பியூட்டி உண்டு. நாங்க இங்க இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. அந்த அமேசான்ட்ட சேல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேலையை செஞ்சு போட்டு நாங்கள் வெளியில போகலாம். அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் தண்ட பாட்டில் நடக்கும். எங்களோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம. இது வந்து அவர் துவங்கின நாள்ல இருந்து இவர் பார்த்த சேல்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் அக்டோபர் தான் துவங்கினவர். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ இந்த 4 மந்த்ஸுக்குள்ள அவர் 16,000 பவுண்ட் சேல்ஸ் பார்த்தார். இந்த ஃபர்ஸ்ட் 4 மந்த்ல அவர் இந்த சேல்ஸை பார்த்தது வந்து அது அவர்ட்ட இன்வால்வ்மெண்ட். ஸோ அவர் தான் இதுக்குள்ள மெனக்கட்டது, இதுக்குள்ள ஒர்க்கை போட்டது, அவர் எடுத்த கமிட்மெண்ட் இந்த பிசினஸ்ல தான் இதை செஞ்சு ஆகணும், அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லி. ஸோ இந்த சேல்ஸை வந்து யாரும் பார்க்கலாம் இந்த 4 மந்த்ஸுக்குள்ள. அது அவர் மட்டும் தான் பார்க்கல இல்ல. அமேசான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் யாருக்கும் கொடுத்தில்ல, யாருக்கும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் கொடுத்தில்ல. இந்த ஆக்சஸ்கள் வந்து எல்லாருக்கும் இருக்கு இங்க யூகே இருக்கிறார்கள். ஸோ இதுல யார் இதை இறங்கி வேலை செய்ய போறோன்றதான் அடுத்த பிரச்சனை.